தாவேக தலைவர் விஜய் புரிந்து பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா என்று தங்களுக்கு தெரியவில்லை என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பரமத்தை வேலூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் திமுக நகர மேற்கு செயலாளர் நடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையே இல்லாததால் தான் தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக விமர்சனம் செய்தார். அவர் புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரான்னு எங்களுக்கு தெரியல. களத்திலே இல்லாத தாவேகா திமுகவுக்கு போட்டி அப்படின்னு பேசலாம். அவரும் என்னென்னவோ பேசி பார்க்கிறாரு. திமுக காரங்க யாரும் அதை சட்டம் பண்றதே இல்லை. எங்க கூட்டணி அதை பத்தி நாங்க கவலைப்படுறதே இல்லை. ஆனா கள நிலவரம் அப்படி இல்லை. 23 வரைக்கும் பேசலாம். ஏப்ரல் 23 வரைக்கும் அவர் அதை பேசிக்கிட்டே இருக்கலாம். மே 4க்கு அப்புறம் காணாம போயிடுவார். தொடர்ந்து எம்எல்ஏக்கள் கொள்ளையடிப்பவர்களாக இருக்கக்கூடாது, எல்லையை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அவருக்கு என்ன தெரியும்னு அதை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அப்படி சொன்னா வர சொல்லுங்க, திருச்செங்கோட்டுக்கு வர சொல்லுங்க. திருச்செங்கோட்டு எம்எல்ஏ என்ன கொள்ளையடிச்சுன்னு சொல்லுங்க. தைரியம் இருக்கா அவருக்கு? இல்ல கட்சிக்காரங்க யாருக்காவது தைரியம் இருக்கா? அந்த கட்சியில யார் வேணாலும் வரட்டும், திருச்செங்கோட்டுல என்ன கொள்ளையடிச்சுன்னு சொல்லுங்க. சும்மா இப்படியே சினிமா டயலாக் பேசியே ஒண்ணும் பண்ணிட முடியாது. அதெல்லாம் புரியாம யாரும் எழுதி கொடுக்குறாங்க, அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் நிறைய தொகுதியில போட்டியிடுவார்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். 3வது தொகுதி போட்டிட்டு இருந்தா டிஸ்குவாலிஃபை ஆகி போயிடும். அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எந்தெந்த தொகுதியில போட்டிடுறாரு? அதாவது வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில தானே இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு. அவர் 2 தொகுதியில போட்டியிடக்கூடாதா? சரி, எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, அவர் 2 தொகுதியில போட்டியிடக்கூடாதா? ஆனா விஜய் அவர்களுக்கு தான் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு கிடையாது. தேர்தலை துவங்குவதற்கு முன்பே தோற்றுவிட்டோம் என்பதை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்.